ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதாவது என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி சீரீஸ். ஓகேவா? ஸோ பிகேஎக்ஸ்டி நான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லேயும் விளாண்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 இயருக்கு முன்னாடியும் விளாண்டுருக்கேன். ஸோ லாக்டவுனில் நானாக தான் டெலிட் பண்ணேன் பிகேஎக்ஸ்டியை. ஆனால் 1 இயருக்கு முன்னாடி என் ஐடியே போச்சு, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நாளாக நான் அப்டேட் பண்ணாமலே வச்சுருந்ததுனால ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணல போன வருஷம்லாம். அதனால் அது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதே ஜேர்னியை இப்போ திரும்பியும் தொடங்க போகிறேன். அதாவது போன வருஷம்லாம் நான் ரெக்கார்ட்லாம் பண்ணல. ஸோ இந்த வருஷம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, நியூ பிளேயர் கொடுத்துடலாம். ஸோ போன வருஷம் என் கூட யாராவது விளாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உள்ளே போயிட்டுருக்கோம். கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருந்தாலும் பிடிக்காது, நல்லா வெயிட் வெயிட்டாகவே இருக்கும். அப்புறம் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் தமிழ் ஹேர் ஸ்டைலு. எனக்கு ஓகே, இது வச்சுக்கலாம். அடுத்து இது. ஸோ பேண்ட்டுக்கு இதே மாதிரியே வச்சுக்கலாம். அடுத்து தொப்பி எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனால நான் தொப்பி வாங்கலை. தொப்பி ஓப்போ அப்படின்னு ஷூ நம்ம பிளாக் கலரே போட்டுக்கலாம். இது நல்லா இருக்குது. ஸோ கண்ணாடி எனக்கு பிடிக்கல. ஸோ கண்ணாடி வேணாம். ஸோ பேகு இது ஓகே. எல்லாம் மூஞ்சி இது. ஸோ நம்ம மூஞ்சி ஃபேஸ் மாட்டிக்கலாம். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது, இது ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ இது வச்சுக்கலாம். ஓகே, பக்காவாக ரெடி ஆகிட்டாப்ல. சரி, ஓகே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என் பேரை நான் வச்சுருக்கேன். சுதாகரசன் வைக்க தவிர நான் சாய் சரணம் வச்சுக்கிறேன். பிளேஸ் கெஸ்ட்டு. இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக பே பண்ணுவோம் கெஸ்ட் இதில். சரி, ஓகே. ஓகே, இதெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா கொஞ்சம் ஈஸியான மிஷின் தான். ஸோ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வீடு கொடுப்பாங்க. அதோ ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி தான் வீடு கொடுப்பாங்க. 1 இயருக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பழைய வீட்டில் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். அட்மின் ஆர்மர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். கோ கோஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. கோ கோஸ்ட் ரொம்ப நல்ல கேம். ஏய், இங்கே தானே ஏதோ பூசணிக்காய் இருக்கு. ஒரு பூசணிக்காய் என்ன வச்சுது? ஒரு பூசணிக்காய் இருக்கு. இப்போதைக்கு நம்மளால இது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே இது நம்ம காசு சம்பாதிக்க பார்ப்போம். இது 1,20,000 ரூபா இருக்குது. 20,080 ரூபா இருக்குது. கொடுத்துட்டாங்க. நான் போன வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹாலோவீன் அப்டேட்டு அப்போ தான் விளையாட ஆரம்பித்தேன். அதாவது ஒரு 2 இயர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பேன். அது எடுத்த உடனே இந்த ரோபோட்குள்ளே தான் போகிறோம். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து என் பழைய ஐடி வராதான்னு இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பழைய ஐடியை. ஸோ இந்த பிகேஎக்ஸ்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னா இதுதான். அதில் இந்த அர்கேட் ரோபோட்குள்ளே தான். அதுவும் அதுக்குள்ளே ஒரு ஃபேமஸான இடம்னா இது மட்டும்தாங்க. கிரேசி ரன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாராலையுமே
அவ்வளோலாம் வந்து ஜெயிக்க முடியாது ஆர்மரே போடாமல். ஸோ அதுக்கு இதாங்க ட்ரிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போகும்போது இந்த ஜூஸை குடிச்சிடணும். சரி 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 ஸோ இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் எடுத்துட்டு கரெக்டாக இந்த பக்கத்தில் போயிட்டு இந்த ஜூஸை குடிச்சு அப்படியே உள்ளே குடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஓகே வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இப்போ நீங்கள் இப்போ இது ஸ்பீடை மட்டும் பாருங்களேன். இப்போ உங்கள்கிட்ட ஆர்மர் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஜூஸை குடிச்சனால நம்ம ஸ்பீடாக ஓடலாம். ஸோ இதாங்க ஸ்ட்ரிக்கு. இப்போ பாருங்க என்கிட்ட ஆர்மர் எதுவும் போடல. ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவேன். ஆனால் ரொம்பலாம் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தான் ஸ்பீடாக ஓடுவேன். இது எனக்கு கொஞ்சம் பழக்கம்னால நல்லா இது பண்ணுவேன். எல்லாருமே ஆர்மர் போட்டு ஓடுறாங்க. நம்ம மட்டும்தான் ஆர்மரே போடாமல் சும்மா ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பீடு பாயிலும் முடிய போகுது. ஐயோ கீழே வந்துட்டேன். சல்லுன்னு போ. ஓகே கைஸ், நம்ம வந்து எத்தனாவது வந்திருக்கோம்னு தெரில. நான் விளையாடும் போதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதெல்லாம் வந்து இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு 2 பேரை கூப்பிட்டு விடுவாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் கைஸ்? 9வது தான் வந்திருக்கோம் கைஸ். ஈவென்ட் பாஸா? ஓகே சரி நம்ம போயிடலாம். இப்பதான் புதுசா விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த எக்ஸ்டி சாம்பியன்ஷிப் போகலாம். இதுவும் செமையான கேம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்செலாம் இருக்கும். கிளிட்ச்னா உங்களுக்கு யாரும் தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஓல்டு பிளேயராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிளிட்ச்னு யாரும் தெரியும்? வரைக்குமே சில பேருக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள். விளையாண்டது, ஆனால் இது அவ்வளோ ஓல்டு கேம் இல்லை. இது வந்து புதுசாக அந்த கேம் தான். இது ரொம்பலாம் ஓல்டு கிடையாது. ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டம்பிள் கேஸில் விளையாண்டுருக்கேன். செம்மையாக இருக்கும் இந்த கேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக ரீச்சே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ எடிட் வீடியோக்கும் அவ்வளோ ரீச் இல்லை. ஸோ தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே, நான் கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், இதுக்கு அவ்வளோலாம் ஆர்மர் போட தேவையில்ல. இது சும்மாவே ஆடலாம். ஆனால் ஆர்மர் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம முதல் லெவல் முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் கொஞ்சம் கஷ்டமும் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான். ஓடு 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 சடுகுடு 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 ஓடு சடுகுடு பண்ணிக்கல. நிற்காம ஓடு 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 நிற்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன். புள்ளி உரும்புது இடி இடிக்குது. கைஸ், இந்த பொண்ணு வந்து அவுட் ஆகிடுச்சு. நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நினச்ச மாதிரியே நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸு. சூப்பர், போடு மக்களே. இப்போ இந்த ஏலியன்ஷிப் நம்மளை வேறு ஏதோ கேம் போட்டு போகும். டக்குன்னு எல்லாம் வாங்கப்பா. என்ன 15 முடிய போகுது. எல்லாம் வந்துட்டீங்களா? 3 பேர் தானா? அவ்வளோதான் போல இருக்கு. 3 பேர் தான் கைஸ்.
இந்த ரவுண்டில் குவாலிஃபைடு. ஹலோ வந்துட்டா ஃபன்னி டியர்னு யாரோ வந்துட்டாங்க. ஸோ ஓகே, ஐ திங்க் இதில் நிறைய காயின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாடா சூப்பர் அடே தம்பி. ஏன்டா கீழே வந்துட்டேன். இப்போ நான் மட்டும் தான் தனியாக சேகரிக்கணுமா கைஸ்? அவன் வருவான்ல கைஸ், இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கைஸ், மறந்துருச்சு எனக்கு. போடு சூப்பர்ரா தம்பி, சூப்பர்ரா தம்பி. நான் மேலே பார்த்துக்கிறேன்டா, நீ கீழே போகிறேன். சூப்பர்ரா. கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ், மொத்தமாக சேகரிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க ராஜ்யம் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம எப்படியாவது எஸ் கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். கோசப் கோல் ஜெயிச்சாச்சு. சூப்பர் கைஸ், செம்ம கேம். ஓப்பன் பண்ணம் டபுள் பிரைஸ் கைஸ். கொஞ்சம் ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்துட்டேன். 1500 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் 80 இது என்னது கைஸ் இது? வந்துட்டோம். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் போயிருக்கேன் கைஸ். 10,000 கொடுக்குறாங்க கைஸ். 10,000 காயின்ஸு செம்ம கோடு, வேற லெவல் கைஸ். என்ன இது இடமே இல்லை. நாயா சரி ஏறவே இல்லை கைஸ், ஒன்றுமே சுத்தமாக ஏறல. சரி ஓகே, அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெப்பர் ஐடன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை காமிச்சிருவாங்க. அது எத்தனை பெட் இருக்குது, என்ன மாதிரி பெட் இருக்குது, எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்னப்பா அது? டிக்கெட்டு டே யாருமே இல்லைடா, ஸ்டார்ட் பண்ணி விடுங்கடா. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே யாருமே இல்லை கைஸ். அங்கே பெப்பர் ஐடிஸ் ப்ரோக்ராம்ஸா? டேய் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, அடுப்பேற்றிக்கிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடுங்கடா. டேய் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, ஏன்டா போட்டு கடுப்பேற்றுறீங்க கைஸ்? இந்த கேமுக்கு நான் சும்மாவே வரமாட்டேன் கைஸ், என்னைக்காவது தான் வருவேன் இந்த கேமெல்லாம். ஏன்னா எனக்கு இந்த கேம் அவ்வளோ ஆட கடுப்பாகும். அப்புறம் வீட்டுக்கு ஃபேன்ஸ்லாம் அட்டண்டன்ஸை போட்டு போங்கப்பா. டக்குனுடா. டே என்ன பண்ற நீ லூசுப்பல? ஓ அட பாவி, இதை மறைச்சு வச்சிருக்கியாடா? வின் போனஸ் டிக்கெட்டா? முடிச்சிட்டா இது முடிச்சிட்டா ஒரு செஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு 3 கேம்ஸ்க்கு செஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் தாங்கிறா. இதையே ஸ்டார்ட்னு கொடுத்து பார்க்குறோம், ஒன்றுமே வரல. சரி ஓகே, நம்ம வெளியே போயிடலாம். ஓகே இதுவும் நல்ல கேமு, பிடிச்ச கலர் தம்பி அடிச்சிடாம போன லெவலுக்கு போயிட்டான். போறேன் யாரும் இடிச்சிடாம போனா. டே நீ தண்டா நல்ல வேலை போயிட்டான். 100 பாயிண்டா தான் அட்லீஸ்ட் எடுக்கணும். நல்ல வேலை.
இவனா ஐயோ டேய் 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 உட்றா உட்றா போற போய்ட்டான் இவனுங்களாம் பரவாயில்ல இன்னும் ஒருத்தன் வராம பாருங்க அவனுக்கு தான் பயமா இருக்கு எனக்கு ஐயோ இவன் யாரா ஐயோ ஐயோ ஜஸ்ட் கைஸ் 100 பாயிண்ட் எடுத்தாச்சு வரும் ஏய் ஏய் யாரா நீ போடா டேய் யாரா நீ ஐயோ கைஸ் யார் கைஸ் இவனுங்கலாம் சை கடுப்பேத்துறானுங்க டேய் அம்பலா டேய் என்ன டேய் அம்பலா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கைஸ் அம்பதான் என்ன கைஸ் இதெல்லாம் சரி ஓகே நம்ம அடுத்த கேமே போயிட்டு விளையாடுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மியூசிக்லாம் கேட்டு மண்டை உடஞ்சிச்சு மண்டை உடஞ்சி செத்து போனா இது ஃபால்கான் குருவி 50 ரூபாலாம் அப்பப்போ ஃப்ரீயா கொடுக்கறது கைஸ் என்ன கைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எதையுமே ஏமாத்துறானுங்க கைஸ் நல்லா என்ன பண்றது ஸோ இப்போ நம்ம அடுத்தது உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் நம்ம கிட்ட 36,000 இருக்கு 1,36,775 ரூபா இருக்கு இப்போ நம்மள்ட்ட ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வைக்க போகிறோம் பீஸா விற்க போகிறோம் பீஸா ஏமா ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா கொடுமா இது ஒரு ஸ்கேட் போர்டு கொடுக்குறேன் கைஸ் இது வேற மாதிரிலாம் இருக்கு கைஸ் நான் வச்சுருக்கிறது நான் முன்னாடி கொடுக்குறது வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பீஸா வாங்கி சாப்பிடுவோமா பீஸா எனக்கு பீஸா சாப்பிட போகிறோம் பீஸா செமையாக இருக்கு இருக்காங்க பட்டாசு முடிச்சு அதுக்குள்ளே எங்கள் அம்மா வரணும் ஓகே வாங்க போகலாம் பீஸா டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கார்ல இதை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு கம்மியாக கொடுப்பாங்க இந்த பேய் இருக்கு பிடிச்சிட்டு போமா ஏய் பேய் பீஸா சாப்பிட்றியா இந்தா நாயே சண்டைக்கு வாயே தம்பி எங்க இருக்கீங்க எங்க இருந்தாலும் சொல்லுங்க அங்க இருக்கீங்களா வந்துட்டு அக்கா இந்தாங்க பீஸா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ரேட்டிங் மட்டும் நல்லா போட்டு விட்டுருங்க குடுங்க 90 அடுத்து 3 ஜம்ப்ஸு ஓகே அப்பா நல்லா கொடுக்குறாங்க நாட் பேடா ஏய் சமயம் முடியுங்க நாட் பேடா அடிச்சு கொடுங்க Buckiness. Don't let hold. Handy. I am the knight. Okay guys, ஒன்றில்லை சரி வாங்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேம் தான். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நம்மளுக்கு காசு தருவாங்க. அதாங்க இந்த கேம்.
யூஸ் பண்ணுறது. சரி ஓகே, நம்ம போயிட்டு அடுத்த கேம் போவோம். ஸோ அங்கே ஒரு கேம் இருக்குது மாஸ்டர் லேப்ன்ட்டு. இது என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்குள்ளேருந்து நிறைய புக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதான் இந்த கேமு. ஸோ இதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இது எனக்கு பயம் பேசுது கேம் விளையாடுறது, ஏன்னு தெரியல. இதோ இவன் தாங்க இந்த மான்ஸ்டர். இவன் அப்டேட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் முன்னாடி வந்து ஒரு மண்டோட மாதிரி எலும்புகூட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி பக் ஈவெண்ட் ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடி பக்கோட வில்லனை கொண்டு வந்துட்டாங்க. லேடி பக் சீரிஸோட வில்லனை. ஓ லேபு கிடையாது, சிட்டி. புதுசாக சிட்டியை கொண்டு வந்துருவாங்க. ஓகே கைஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் எல்லாத்தையும் வைக்கணும். ஸோ நான் சொல்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் ப்ளீஸ். அங்கே தாங்க வச்சுருக்காங்க. ஓடுறா ஓடுறா ஓடிட்டு. என்னடா எல்லாத்தையும். ஐயோ கைஸ், இங்கே தான் கைஸ். ஐயோ அங்கே இருக்காங்க கைஸ். இந்த மாறினா ஐயோ துரத்திட்டே வராங்க கைஸ். அவன் கைஸ் முட்டு சந்தை வந்துடுமோ? ஐயோ முட்டு சந்தை தான் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் செத்தேன். அதுக்கப்புறம் இதே ஒரு புக்காவது கண்டுபிடிச்சிங்களாடா? கண்டுபிடிக்கலையா? ஐயோ கைஸ் கிட்ட வந்துட்டான் கிட்ட இறங்கிட்டான். ஐயோ காப்பாத்துங்க கைஸ், காப்பாத்துங்க. இது எனக்கு ஆட வராது, காப்பாத்துங்க. டேய் காப்பாத்துங்கடா, டேய் காப்பாத்துங்கடா. டேய் ஐயோ டேய் துரத்துறான்டா, காப்பாத்துங்கடா. ஐயோ அப்பாடா போயிட்டான்டா கைஸ். செம்ம துரத்துறாங்க செம்ம. இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட கொஞ்சம் இது ஓடிடுவான். ஆனால் இவன் என்ன துரத்துறான். இன்னும் ஒரு புக்கு கூட கண்டுபிடிக்கலடா. என்னடா ஒருத்தர் மாறிட்டான் போல இருக்கு கைஸ். டாம துரத்திட்டு வந்தாங்க காசு. கைஸ் அங்கே ஒரு புக்கு இருக்கு. கீழே இறக்கி விடுங்களா, என்னடி ஏத்துறீங்க? புக்கு இருக்கு இங்கே ஒன்று கிடச்சிட்டு போய் புக்கு. போயிட்டு வரேன், டாட்டா. ஓகே நம்ம ஒரு புக் எடுத்தாச்சு. ஸோ நம்மகிட்ட ஒரு புக்கு இருக்குது, போய் அதை வச்சிடலாம். ஏதாவது ஒரு புக்கு கண்டுபிடிங்கடா. ஓகே நம்ம ஒரு புக்கு கைஸ். ஓடு இங்கே ஓடுறான். ஓடு ஐயோ துரத்துறானே. தம்பி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? டேய் விளாண்டு நிற்காதீங்கடா, கண்டுபிடிங்கடா ஏதாவது. கண்டுபிடிங்கடா. கைஸ் எல்லாத்தையும் காட்டுது கைஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிட்டோம், எந்த புக்கு எங்கே இருக்குன்ட்டு. டேய் அட பாவீங்களா? டே 2 பேர் சேர்ந்தெல்லாம் துரத்தாதீங்கடா. கைஸ் எப்படியாவது அனுப்பிச்சி விட்றணும். இப்படி சுத்துறானே. தம்பி அப்பா ஓடிட்டான்டா கைஸ். இது கொஞ்சம் சேஃபான இடம் கைஸ். 3 பேர் சேர்ந்துருங்க. இதுதான் கண்டுபிடிங்கன்னு கைஸ். இங்கே கைஸ் போனான்டான்னு கைஸ் நான் போய் கண்டுபிடிக்க முடியும். ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கான்டா. டே தம்பி சிக்கவே கூடாதுடா. ஐயோ கைஸ் இது ரெட்டாகவே இருக்குது கைஸ். கண்டே பிடிக்க முடியாது. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஒன்றுத்தையும் சாதிக்க முடியாது. அவ்வளோதான் போட்டானுங்க. வேறதான் பண்ணுறது. ஒருத்தன் ஆன் மட்டும்தான் எல்லாத்தையும் புக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க கைஸ் விளாண்டுக்கிட்டே தான் நிற்கிறானுங்க. செஞ்சு கண்டுபிடிங்கடா. கிளம்புறாண்டா. ஒன்றும் வச்சுக்கிட்டு ஒன்றுத்தையும் முடிய முடியாது. போனா கொய்யாங்கோ கிளம்புறேன்டா. சரி நம்ம அடுத்த கேம்லாம் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் புதுசாக தான் கொண்டு வந்துருக்கீங்களா. ஸோ அடுத்து நம்ம இந்த வாட்சோட மிஷின்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ இந்த வாட்சோட மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஸ்கூலுக்கு போங்கடா அப்படின்றாங்க. சரி நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போனால் ஹாஸ்டலில் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க கைஸ். அது படிக்க வேண்டாம் ஸ்கூலால்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மழையினால லீவ் வந்துருக்கு. ஓகே ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிட்டோம் சூப்பராக. ஓகே, நான் 1000 ரூபா ஊற்றலாம் 2 விட முடியாது தம்பி, நிறைய வேலை இருக்குது. ஓகேக்கா 1500 ஐயோ செம்மையா காசு கொடுக்குறாங்க கைஸ். இதனடா என்ன? ஓ சி டேய் இதெல்லாம் தெரியாதாடா. 16 8 minus 2 6 இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுனா வந்து 15 21 ஐயோ சார் சாரி தெரியாமல் கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக். சரி ஓகே, போய் கிளாஸில் போய் உட்காரலாம். கிளாஸில் சம்மந்தி போடுங்க மிஸ், நான் படிக்க போகிறேன். படிக்கணும் நல்லா படிக்கணும். படிக்கலன்னா முட்டை மார்க்கு தான் வாங்குவேன். படி நல்லா படி புக் எடுத்து படி. நான் புக்கை நல்லா போட்டு படி. Did you bring your book? Time for reading. I love this subject. சரி செம்ம சூப்பரு. Oh no, we had a test today. Oh no, we had a test today. ஆமாம் எனக்கு டெஸ்ட் இருக்கு, நான் படிக்க போகிறேன், படித்து கிளிக்க போகிறேன், பெரிய ஆளாக போகிறேன் படித்து. ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஐயோ சூப்பர், ஃப்ரீயாக நிறையா கொடுக்குறாங்க. 25 சூப்பரே. ஃப்ரீயா அவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவத்தா என்ன இது ஃப்ரீயா? இது ஒன்று ஃப்ரீயாவா? இதெல்லாம் காசா? ஓகே கைஸ், சொன்னில்ல எங்கள் பாட்டி உள்ளே வந்துட்டாங்க வரவங்கள. கைஸ் அப்புறம் வேறு என்னன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எதுவுமே ஏன் கைஸ் ஹவுஸ் கைஸ் இங்கே ஃப்ரீயாக ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கே. டிஷர்ட் ஒன்று ஃப்ரீ. சரி டிஷர்ட் ஃப்ரீ. அப்புறம் வேறு போஸ்டர் ஒன்று இருக்குமே. போஸ்டர் ஒன்று இப்போ தான் பார்த்தேன். போஸ்டர் இது ஒன்று ஃப்ரீ. ஓகே கைஸ், போஸ்டரில் 2 கிடச்சிருக்கு. சரி ஓகே சூப்பரு. நம்ம இன்றைக்கே ஒரு இது வாங்கிட்டா சூப்பராக இருக்கும் கைஸ். இன்றைக்கே ஒன்று வாங்கிட்டேன். ஓகே வேறு என்னென்ன ஷாப்பில் இருக்குது? சார் நான் ஒரு கிரியேட்டர் கோட் சொல்கிறேன் கைஸ். எனக்கு ஒரு கிரியேட்டர் கோட் தெரியும். SAMO சாமோ. ஓகேவா? இதை போட்டு கன்ஃபார்ம். ஓகே பார்த்தீங்களா சப்போர்ட் ஆகுது கைஸ் கிரியேட்டர் கோடு. ஓகே சூப்பர். ஓகே ஸ்பின் பண்ணுவோம். ரக்கூன் கிடச்சிருக்கு கைஸ், நம்மளுக்கு ரக்கூன் கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ. 500 டேய் 500 கொடுங்கடா. ரிஸ்டோர் சப்ஸ்கிரிப்ஷன் கைஸ். காசுலாம் கேட்குறாங்க. நம்மளாம் அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு செட் ஆகுது வேணாம் கைஸ். ஐயோ இல்லைனா எல்லாத்துக்கும் காசு கேட்குறீங்க. டி போனாடி ஃப்ரீயா. ஓகே இதுவாது ஓகே. இதுக்கு ஆட் பார்க்கணுமா? நான் ஒரு வாட்டி பார்த்துட்றேங்க கைஸ். ஒரு 25 இது கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் கொடுத்துருவாங்களா? ஏய் என்ன பண்ணுறீங்க லூசு மண்டல்களா? லூசு மண்டல்களா? பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணுறாங்க. 200 கொடுத்தா இது தெரியுங்களா? டேய் ஃப்ரீயாக ஓசியில் கொடுங்கடா. டேய் முன்னாடி வரும்போதெல்லாம் நிறைய ஓசியில் கொடுத்தேடா. முன்னாடி வரும்போதெல்லாம் பண்டில் ஓசியில் கொடுத்தேடா. ஓகே இது முடிச்சாச்சா? வெளியே போயிடுவோம். ஃபுட்பால் நம்ம தெரியுங்க. ஸோ நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ நம்ம அடுத்த மிஷின் முடிப்போம். இங்கே நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸ்கூல் முடிச்சுட்டேன். ஸ்கூலே முடிச்சுட்டேன் நான். ஓகேவா? நான் ஸ்கூலை முடிச்சுட்டு கிளம்புறேன். ட்ரெஸ்ஸில் போகணும். ஸ்கூல் ட்ரெஸ்ஸு ஸ்கூல் வந்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இங்கனமும் இருக்கு.
அடிச்சு மூக்க உடச்சு விடுவேன். பேர்டு நான் தான் பாரு பேர்டு. குதிப்பேன் அப்படின்னு சமாதி மேல நம்ம ஃபஸ்ட்டே வந்திருக்கோம். இப்போ நம்ம 2 லட்சம் சேர்க்கணும். இதுதான் நம்ம குறிக்கோள். ஓகேவா? இப்போ நம்ம வாட்ச்சு அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஓகே பெட்டு போகணும். பெட்டை வாங்கணுமா? வாங்கிடலாம். இங்கே போனால் பெட்டு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஓசியில் கிடைக்கும் பெட்டு. ஒன்றும் பண்ணவே தேவையில்ல, ஓசிலே கொடுப்பாங்க பெட்டு. இப்போ பார்த்தீங்களா இந்த ரோபோட்டிக்கிட்ட ஒரு பெட்டு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். அவ்வளோதான். 58 செகண்ட்ஸில் பெட்டு ஓப்பன் ஆகிடுமா? ஓகே, இது ஒரு 4500. நம்ம 2 லட்சம் சேர்த்துட்டா வீடு வாங்கலாம். நல்ல வீடா. ஓகே, இப்போ நம்மள்கிட்ட 17,000 இது 1,73,705 ரூபா சேர்த்தாச்சு. ஸோ அடுத்த மிஷின் என்னன்னு பார்ப்போம். ஒரு 5 ஃபர்னிச்சர் தான் வாங்கலாம். ஓகே, நம்ம வாங்கிடலாம். ஏதாவது ஒரு ரொம்பவும் அடிமட்டத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கிடலாம். ரொம்ப விலை கம்மியாக ஒரு 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில், ஒரு 100 ரூபா அந்த மாதிரி இருக்கு. ஓ, போனாலே காசு கொடுப்பீங்களா? ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் ஏதாவது இருக்காடா? ஒரு இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. ரொம்ப விலை கம்மியா ஒரு 50 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையா? இருக்கிறதுல ரொம்ப விலை கம்மிடா. அநியாயத்துக்கு விலை கம்மி. விலை கம்மினா கம்மி, அந்த மாதிரி கம்மி, அந்த மாதிரி இருக்கணும். இருக்கா? ஏய் கூடா, 50 ரூபாய்க்கு கொடுங்கடா. 50 ரூபாய் கொடுங்கடா. ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கடா. 50 ரூபாய்க்கு எதுவுமே இல்லையா? டேய் கைஸ், நல்லா நான் 50 ரூபாய்க்கு கொடுப்பேன். எதுவுமே கொடுக்க மாட்டேன். 50 ரூபாய்க்கு 50 ரூபா. 50 ரூபாய்க்கு கொடுங்கடா. கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருக்கு கைஸ், ஆனால் நம்ம தான் வாங்க முடியாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க, எப்படி நமக்கு இது வாங்க முடியும்? கண்டென்ட் கிரியேட்டர். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அந்த பேபி இல்லை வேணாம். ஸோ நம்ம இந்த பலூன் ஒன்று வாங்கி போடுவோம். இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கலாம் கைஸ்? இது போன்று கைஸ் வைக்கவே இடம் இல்லை கைஸ் எங்கேயுமே. இங்கே ஒன்று வச்சு விடுவோம். ஓகே, வச்சுட்டேன். பலூன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது 500, 1500. சரி வர இது ஓகே. வர பாக்ஸ்லாம் 250 ரூபாய் இருக்கு. இப்போதைக்கு எதுவுமே வாங்க முடியாது. ஓகே, பவுல் கைஸ் எதுவுமே அவ்வளோ ரொம்ப காசு அதிகமாக தான் இருக்குது. வால் விண்டோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது கைஸ். கம்மியாக ஒன்றே ஒன்று இருக்குது. ஓகே, இதை வாங்கி போடுவோம். 5 திங்ஸ் வாங்கணுமா? அதை வாங்கி போட்டுடலாம். ரொம்ப கம்மியாக கைஸ் இந்த 755 ரூபாக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். 755 ரூபா அது வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த 1000 ரூபா 700 ரூபா அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ரொம்ப கம்மியாக 750 ரூபாய்க்கு வாங்கி போடுவோம். டே உனக்கு கம்மியாக கொடுங்கடா. டே என்ன பண்ணுறீங்க? இது 500 ரூபாயா? சரி வாங்குவோம். வச்சுட்டோம். காசு சரியாக போயிடுச்சு. இப்போ ரொம்ப சிக்கனமாக நம்ம செலவு பண்ணோம் கைஸ். அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ரொம்ப சிக்கனம். கொடியேற்றி வண்டியில் பொல்லாச்சி கேலக்ஸி
கேலக்ஸி இங்கே ஒன்று ஒட்டி விடுவோமா? எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. இதை நம்ம முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆகுது. முடிச்சிட்டோமா? ஐயா பிடிச்சாச்சு. 5 பொருள் வாங்கினாமா? 5 பொருளாக வாங்கணும்னு தரலாம். அப்பாடா கொடுத்துறாங்க நிறைய. சூப்பர் கேட் கிடைச்சிருக்கு. செல்லக்குட்டி கிடைக்கும். கேட்டு கிடைச்சு கையில் வச்சுக்கணும். சரி செல்லக்குட்டி வா போய் தான் மிஷின் முடிக்கும். ஓகேவா? அவ்வளோதான். எனக்கு மிஷின் முடிச்சாச்சா? வேறு தான் மிஷின் முடிக்கும். ஓப்பன் டூ செட் பண்ணலாம். எனக்கு காசு இல்லை. ஏன் 3 ஸ்டார்ஸ் 3 டைம் எஃப்சி சாம்பியன்ஷிப். Combine 3 pets in 1 pen. போட்டோஸ் எடுக்கலாம். நல்லா உழைச்சாதான் ரொம்ப ராங்காக இருக்காங்க. மிஷின் மாதிரிங்கிறது இது ஒரு எப்படி சொல்கிறது, சும்மா நம்மளுக்கு ஃபர்னிச்சர் எதாவது கொடுப்பாங்க. ஃபர்னிச்சர் ட்ரெஸ் அந்த மாதிரி எதாவது கொடுப்பாங்க ஃப்ரீ ஹவுஸில். இதாங்க சொல்லி கைஸ் அங்கே ஒரு பம்ப்கின் இருக்குது கைஸ். பார்த்துட்டேன் பம்ப்கினை கைஸ். ரொம்ப ஜெயண்ட்டாக மாறிட்டோம் கைஸ். நம்ம ஜெயண்ட்டு கைஸ். டேய் நான் தான் ஜெயண்ட் வரல. வழியை விடு தம்பே. அடிச்சுடுங்க. வேண்டாம் வரணும். இவ்வளோ ஹிட்டாக இருந்தேன். ஓட சூப்பர். ஓடடா ஐயப்பா உடச்சு. நல்ல வடை, நதி வடை, சம வடை, சூப்பர் வடை. வாங்க சந்தோஷமா போவாங்க. ஓடடாடி நல்ல ஓடடாடி. சூப்பராக ஓடடா. இந்த கல் மேலே ஏறுற. நல்ல கல் மேலே ஏறுறாடி. மெண்டல் பேலே கல் மேலே ஏறுறான். இது மேலே ஏறுறாடி. ஏறி ஓடடா. அப்போதானே ஈஸியாக இருக்கும். இப்படி ஓட. அந்த மாதிரி தாங்க வச்சிருக்கு. ஓட நல்ல ஓட. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு 1K 2K அந்த மாதிரி ரீச் கொடுத்துருந்தீங்க. இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு எனக்கே தெரியல. ஓட உங்களுக்கு எந்த யூடியூபர் பிடிக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. ஆல்வேஸ் ஸோ ஆல்வேஸ் விஆர்டி கமெண்ட்ரி அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா ஒரே ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். அதுக்கு ரீச் கிடைக்க மாட்டேங்குதா இல்லையானே எனக்கு தெரியல. அது நல்லா தான் ரீச் போகுது. ஆனால் ஏன் விஆர்டி போட மாட்டாருன்னு தெரியல. ஓகேவா? ஓகே நம்ம மேலே ஏறி இப்போ நம்ம டெஸ்ட்டில் என்ன கிடைக்குது? ஓகே அடுத்து வரணும். ஓகே ஸ்கூலுக்குள்ள போயாச்சு. நம்ம மொத்த இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பு போடலாமா? Okay, dance edition. Buy Avatar item. Eat 3 pizzas at the pizza place. Okay guys, வந்து நாளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சேர்க்க போறோம். Okay guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் guys. லைக் போடுறதுக்கு கஷ்டம் சூப்பர். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for watching this video. So okay guys, bye guys, bye.